சாமி எப்படி மன வலியை தீர்க்கும்? நிறைய சாமியாடிகளுக்கு ஒரு பெரிய ஒரு மன அழுத்தம் இருக்கும். என்னங்க அந்த சாமியை கும்பிட்டதுல இருந்து, இந்த சாமி உடல்ல சுமந்து ஆடினதுல இருந்து மகிழ்ச்சி இருக்கோ இல்லையோ, ஒரு சில கஷ்டங்களும் ஒரு சில கவலைகள் இருக்கே, அது எப்பத்தான் மாறும், மாறவே மாட்டுதே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமும் ஒரு கவலையும் ஒரு குழப்பமும் இருக்கும். அதுக்கு தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு ஒன்று பிறர்கிட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு சொன்னது 100% சத்தியம், உண்மை. அப்ப நாம படுற வழி யாருக்கு தெரியுதோ இல்லையோ, எந்த தெய்வத்திற்காக, எந்த எல்லைக்காக, எந்த நிலை, நாம யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டோமோ அந்த தெய்வம் நாம படுற கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கானா. ஒரு கணம் வரும்போது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும். உங்களுடைய மனக்கவலை, உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுகிற பிரச்சனை, சண்டை, சச்சரவு, வறுமை, ஆரோக்கிய குறைபாடு எல்லாத்தையும் சரி பண்ணும். சத்தியமான உண்மை. நடந்ததால அறிவு மன்பர்கள், சாமியாடி வரும் மக்களுக்கு இந்த நிகழ்ந்த ஒரு உண்மையை அறிவு மன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரி, அது என்ன உண்மை? உங்களை மாதிரி அவர் ஒரு சாமியாடி, நிறைய தடங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள். இந்த வாழ்க்கையை நாம முழுமையா வாழ்வோமா, நம்மளுடைய உயிர் முழுமையா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு குழப்பங்கள்லயே எல்லாத்தையும் அனுபவிச்சு வர்றாரு. எந்த ஒரு நிலையிலையும் தெய்வத்தின் மேல வச்ச நம்பிக்கையை குறைக்கல, சாமியை வணங்குறத நிறுத்தல. தெய்வத்தை பரிபூரணமா இப்ப இல்லாட்டினாலும் ஒரு நாள் என் சாமி வரும், என்னைய காக்கும். அது வரைக்கும் எத்தனை தடங்கள் வந்தாலும், எத்தனை தீய வினைகள் வந்தாலும் எல்லாத்தையும் நான் எதிர்த்து நின்று சண்டையிடுவேன். நான் என் குடும்பத்தை இழந்தாலும் சரி, என்னுடைய நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு சில உயிர்களை நான் இழந்தாலும் சரி, நான் அனுதினமும் கஷ்டப்பட்டு ரத்த கண்ணீர் வடிச்சாலும் பரவாயில்ல, ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் தெய்வம் வரும், என்னைய காக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்காரு. நிறைய இடையூறு வருது, நிறைய தொந்தரவு வருது, நிறைய தீய வினைகள் வருது. எல்லாத்தையும் எப்படி சொல்றது அப்படின்னா, வெளியே சொல்ல முடியாது. மனசுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும், உடலுக்குள்ள ஒரு போராட்டம் நடக்கும், யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. அப்ப அவருக்கு ஆறுதலா இருக்கிறது அவருடைய கண்ணீர் தான். அந்த தாயோட அந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுடைய கண்ணீர் தான் அவர்களுக்கு ஆறுதலா இருக்கும். சாமியை போய் கும்புறது, அந்த சாமிகிட்ட கவலையை கொற்றது, சாமி முன்னாடி கண்ணீர் வடிக்கிறதா அவங்களுக்கு ஆறுதலா இருக்கும். வருடம் ஆக ஆக அது எப்ப சரியாகவே இல்லை. வருடத்துக்கு வருடம் தெய்வம் எப்பெல்லாம் பேசுதோ, தெய்வம் எப்பெல்லாம் துடியா அதனுடைய சக்தி உயர்ந்து எழுதோ, அப்போதெல்லாம் அவங்களுக்கு அதிகமாக ஒரு சில இடையூறுகள், தொந்தரவுகள் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லப்பா, நம்ம சாமி நல்லா இருக்கு. நாம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நம்ம சாமிக்கு, நமக்கு இடையூறு வந்தாலும் நம்ம சாமிக்கு இடையூறு வரல, நாம தடுத்து நிக்கிறோம். வர்றதை நம்ம மேல வாங்கி நம்ம சாமி நம்மளை காக்குற மாதிரி நம்ம சாமிய ஏதோ ஒரு கடுகளவாவது நம்ம சாமிக்கு நாம உதவியா நிக்கிறோம், பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட அனைத்தையும் அவங்க கடந்து வர்றாங்க. கஷ்டங்களை, வலிகளை, வேதனைகளை வித்து புடிச்சு இந்த வாழ்க்கை வேணாம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போய் கூட திரும்பி வர்றாங்க. இந்த வாழ்க்கையை வாழ முடியாம எப்படி தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி கூட, இந்த சாமியை ஏண்டா நாம சுமந்தோம், இந்த சாமி எதுக்குடா நம்ம மேல வந்துச்சு, நல்லா இருந்தோம், சாமி வந்ததுக்கு அப்புறம் தானே இவ்வளவு பிரச்சனைகள், இந்த சாமியை இனியும் நாம சுமக்கணுமா, இனியும் நம்ம ஆடணுமா, சாமியை விட்டு விலகிடுவோமா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கூட போய் அதுலயும் இருந்து திரும்பி அந்த தெய்வத்துக்காக எல்லாத்தையும் சகிச்சு வர்றாங்க. ஒரு அதிசயம் நடக்குது. ஒரு நாள் எப்போது அந்த தெய்வம், போதுமப்பா என் பிள்ளை வட்ட கவலை, போதுமடா என் பிள்ளை விட்ட ரத்த கண்ணீர் அப்படின்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வணங்குற சாமி, அவங்க மேல வந்த சாமி ஒரு முடிவு எடுக்குது. எது மாதிரி முடிவு? என் பிள்ளைக்கு ஏற்பட்ட அனைத்து சங்கடங்களுக்கும், அனைத்து கஷ்டங்களுக்கும் தீர்வளிக்க போற நாள் இது, விடை கொடுக்கப்படுற நாள் இது அப்படின்னு அந்த சாமி ஒரு முடிவு எடுக்குது. அந்த சாமி எடுக்கிற முடிவு எப்படி இருக்கு அப்படின்னா, இவ்வளவு காலமாக அவங்களுக்கு இடையூறாக, தொந்தரவாக இருந்த எல்லாத்தையும், எல்லா திசைகள்ல இருந்து எல்லாத்தையும் வேரோட வெட்டி சாக்கிது. ஆதியில எங்கெல்லாம் இருந்து, எந்தெந்த திசைகள்ல இருந்து அவர்களுக்கு இடையூறு வருதோ எல்லா பக்கமும் இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி சாக்கிது. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அவர்களுக்கு முதல்ல இருக்கிற அவர்களுடைய காயத்தை, உடல் காயத்தை அந்த சாமி மெதுவா ஆற்றி கொடுக்குது.
அப்ப அவர்களுக்கு என்ன ஆகுது? அவங்க எப்படி உணர்றாங்க? இடையூறு வரல, தொந்தரவு வரல. கொஞ்ச காலம் எந்த ஒரு தொந்தரவும் இல்ல, இடையூறும் இல்ல, அமைதியா அவர்களுடைய வாழ்க்கை கடந்து போகுது. அதை தாண்டி ஒரு சில வாரங்கள் கழித்து அவர்களுக்கு அங்க அந்த சாமி ஒரு பரிசு கொடுக்குது. எது மாதிரி பரிசு கொடுக்குது? உன்னுடைய வறுமை அள்ளி கொடுத்துடல, ஆகாயத்துல இருந்து கொட்டி கொடுத்துடல, ஏதோ புதையல் மாதிரி எதுவும் கிடைச்சிடல. நீ உழைக்கிற உழைப்பு, உன்னுடைய பணம் வீண் விரயமாகாம உன்னை தேடி அந்த மகாலட்சுமி வர்ற மாதிரி அவர் உழைக்கிற பணமே முழுமையாக அவருக்கு அவர் கையில இதுக்கு முன்னாடி வரல. கஷ்டப்பட்டாலும் உழைச்சாலும் அந்த காசு முழுமையா வரல. ஆனா அப்ப அந்த காசு வர்றதுனால அவருடைய வறுமையை முதல்ல மாத்தி கொடுக்குது. வறுமையை மாற்றி கொடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் அவர்கள் ஏற்பட்ட காயத்தை மாற்றி கொடுக்கிறது மட்டுமல்லாம அடுத்த கட்டம் அவர்கள் மனசுக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. இவ்வளவு காலம் நாம பட்ட கஷ்டம் நம்மளை விட்டு நீங்குது, நமக்கு நல்லது நடக்கிற மாதிரி தெரியுதுங்கிற நம்பிக்கைய அந்த சாமி அந்த மக்களுக்கு கொடுக்குது. சாமியை சுமந்து அந்த சாமியால பட்ட வேதனைகள் எல்லாமே இனி வராது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை அந்த மக்களுக்கு அந்த சாமி கொடுக்குது. கொடுத்தது மட்டும் அல்லாம, எதுக்கப்பா, எனக்காகத்தானப்பா நீ இவ்வளவு கஷ்டங்களை இவ்வளவு இடையூறுகளை நீ தாண்டி வந்த, உனக்கு இருக்கண்டா வழக்கையா, உனக்கு இருக்கத்தா வழக்கையா இடக்கையான்னு அந்த சாமி என்ன பண்ணுது? அவங்க மேல பேச ஆரம்பிக்குது, அவர்களுக்கு உணர வைக்குது அந்த தெய்வத்தோட சக்திய, அந்த தெய்வத்தோட வலிமைய, அந்த தெய்வத்தோட அனைத்து அம்சங்களையும் அவங்களுக்கு கண்கூட காட்டி கொடுக்குது. அப்ப எந்த தெய்வத்துக்காக இத்தனை இடையூறுகளையும் தாங்கி சகிச்சு வந்தாங்களோ அந்த தெய்வம் அவங்க சரியா இருக்காங்களோ, அவங்க மனசு சரியா இருக்கோ, அவங்க வறுமை மாறிச்சோ இல்லையோன்னு அவங்களுக்கு மகிழ்ச்சி அல்ல. இந்த தெய்வம் இப்படி இருக்கத்தான இவ்வளவு நாளா ஆசைப்பட்டோம், இந்த தெய்வம் இப்ப நல்லா வளமா செழுமையா சக்தியோட ஓங்கி நிக்குது, நம்மளால உணர முடியுதேங்கிற மன மகிழ்வு தான் அவங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்ப அவங்களுக்குள்ள நம்பிக்கை, சாமி அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும்ங்கிறது சத்தியம் என் வாழ்க்கையிலேயே நடந்துருச்சு. என் சாமி நான் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு விடைய கொடுத்துருச்சப்பா, என் சாமி என்னுடைய குறைகளை தீர்த்து கொடுத்துருச்சு, என் சாமி எனக்கு ஒரு மாமருந்தா என்னுடைய மன வலிகளுக்கு மருந்து கொடுத்துருச்சு, என் சாமி என்னுடைய உழைச்ச காசை முழுமையா என் கையில ஏன் அப்படின்னா, நல்ல நேரம் இல்ல அப்படின்னா நம்மளுடைய உழைச்ச பணம் கூட நம்ம கைக்கு கிடைக்காதுங்க. எல்லா பக்கமும் நல்ல நேரம்னு ஒண்ணு இல்லை அப்படின்னா நான் என்னதான் இருந்தாலும் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்காது. எல்லா பக்கமும் அந்த தடங்கள் முட்டுக்கட்ட அந்த மறிப்பு அதை எல்லாத்தையும் தெய்வம் உடைக்கும் போது வர வேண்டியதும் வரும், வர எதிர்காலத்துல வர வேண்டியதும் முன்னக்கூடிய அவங்க கையில ஒரு தெம்பையும் ஒரு ஆறுதலையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும். அப்ப அவங்க நினைக்கிறாங்க, மலவோல நம்பின என் சாமிய இருக்குன்னு என் சாமி காட்டி கொடுத்துருச்சு அப்படின்னு கண்ணீர், ஆனந்த கண்ணீர். எனக்கு இவ்வளவு கிடைச்சதுங்கிறத மகிழ்ச்சியை விட என் தெய்வம் என்கிட்ட பேசுது, என் தெய்வத்துக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குதுங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியே போதும். காலத்துக்கும் இந்த உயிர் உன் காலடியில கிடக்கும், காலத்துக்கும் நான் வச்ச நம்பிக்கை குறையாது, காலத்துக்கும் உன்னைய மலவோல நம்புவேன். நான் நம்புறது மட்டும் இல்லாம என்னுடைய பிள்ளை உள்ள தலைமுறைக்கும் என்னுடைய தெய்வ சக்திய, என் சாமி என்னுடைய குலசாமி நம்ம வழி தெய்வம் எப்படியெல்லாம் இருக்கு, எப்படி சக்தியோட இருக்கு, நம்மளை எப்படியெல்லாம் காக்கும், கஷ்டங்கள்ல நமக்கு நாம கஷ்டப்படும் போது நம்ம சாமியும் கஷ்டப்பட்டு நிற்கும், ஒரு காலம் வரும்போது நம்மளை மகிழ்விச்சு சாமி மகிழ்விக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையும் நடந்ததை எல்லாத்தையும் என் உள்ள தலைமுறைக்குன்னு சொல்லி என் தெய்வத்தோட அருமை பெருமைகளை சக்திகளை என் வழி வழியா வர்ற அனைத்து வழி பிள்ளைகளுக்கும் நான் சொல்லி என் தெய்வ சக்தியை இன்னும் நான் மேன்மைப்படுத்துவேன். இந்த சக்திய அணையா விளக்கா பாதுகாப்பேன். கிடைக்க வேண்டிய அனைத்து எதுவும் கிடைக்காவிட்டாலும் தெய்வ நம்பிக்கை ஒன்று போதும், அந்த தெய்வ நம்பிக்கை அனைத்தையும் கிடைக்க வழிவகை செய்யும் அப்படிங்கிற சத்தியத்தை என் மக்களுக்கு, என்னுடைய வம்சாவளி பிள்ளைகளுக்கு நான் சொல்லி கொடுத்து வளர்த்தெடுப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல அந்த 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 குடும்பம் அந்த தெய்வத்துக்கு ஒரு சத்திய பிரமாணத்தை கொடுக்குது. அப்ப ஒரு தெய்வம் உங்களை எந்த அளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுதோ, உடல் அளவுல, மனதளவுல, பொருளாதார அளவுல, குடும்ப அளவுல, எல்லா வழிகள்லையும் நீங்கள் தெய்வத்திற்காக நீங்க கஷ்டப்பட்டு நின்னீங்கன்னா மனசு விடாதீங்க.
மனசை விட்டுறாதீங்க. சத்தியமா அடிச்சு சொல்றேன் உங்களுக்கு, உங்க சாமி போல சொல்றேன், உங்களுடைய மனக்குறை ஒரு நாள் சத்தியமாக தீரும். காரணம் நீங்க கடைபிடிக்கிற சத்தியம், நீதி, நேர்மை, உங்க தெய்வத்தின் மேல் வச்ச நம்பிக்கை. அதனால மலை போல நம்புங்க, நாளும் நம்புங்க, காலத்துக்கு நம்புங்க. ஒரு நாள் இல்லாட்டினாலும் ஒரு நாள் காட்டாறு வெள்ளம் போல வந்து உங்களை சுற்றி இருக்கும் அனைத்து சூழ்ச்சிகளையும், மாந்திரிக தாந்திரிகங்களையும், வினைகளையும், எதிர்மறை சக்திகளையும் அடிச்சுட்டு போயிடும். உங்களை அழகா நிறக்க நிறக்க மனமகிழ்வோட உங்களை சிரிக்க வச்சு அந்த சிரிப்புல அந்த சாமி சிரிச்சு மகிழுங்கிறது சத்தியமான உண்மைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு நிக்கிற மக்களுக்கு, அவர்களுடைய மன உறுதிக்கு இந்த பதிவு ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும்னு நம்பி பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.